ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா அது அவரோட ஜோகன் தான். இந்த ஐயை பிகினிங்கில் காட்டியிருப்பாங்க. அப்போலேருந்து இப்போ வர பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் ஜோகனை காட்டின மாதிரி தெரியல. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜோகன் பொருட்டோக்கு எப்படி கிடைச்சிது, எப்போ இது அவேக்காக போகுதுன்னு எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஜோகன் பொருட்டோல பெருசாக எதிர்பார்க்கப்படுற ஒரு டுஜுட்சு. இந்த ஐக்கு காட்ஸ் ஐ, மதர் ஆஃப் ஆல் டுஜுட்சு, பியூர் ஐ, ட்ரபிள்சம் ஐன்னு ஏகப்பட்ட பேர் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஐயை காட்டின பாடு இல்லை. இந்த ஐ எப்படா வரும், எப்படிடா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐயை யார் பொருட்டோக்கு கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர்கிட்ட இந்த ஐயை பொருட்டோக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டால் டோனரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஆக்சுவலாக டோனரி ஒரு க்ளோயிங் ஆபை இனட்டாக்குள்ளே வச்சுருப்பாரு. இதை பார்த்த நிறைய பேர் இது ஒன்று ஜோகனாக இருக்கும், அப்படி இல்லைனா இது ஷீபாயோட செல்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் உராஷிக்கு இதை ஏன்ஷியன்ட் ஐன்னு சொல்லியிருப்பார். இது ரொம்பவே ரேர்னும் சொல்லியிருப்பார். அப்போது அவருக்கே இந்த ஐ இப்போ யாருக்கும் அவைக்காகிறது இல்லைன்னு தெரியுது. உராஷிக்கே இந்த ஐ கிடைக்காத போது டோனரிக்கு எப்படி இந்த ஐ கிடைச்சிருக்கும்? ஸோ கண்டிப்பாக இது ஜோகனும் கிடையாது, ஷீபாய் செல்ஸும் கிடையாது. அப்போது டோனரி ஹினாட்டாக்குள்ளே வச்சது என்னன்னு கேட்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, சாதாரண சாக்ரா ட்ரைனர் தான். டோனரியால் அவர் கிரியேட் பண்ண ஆப்ஸை வச்சு சாக்ரா ட்ரைனிங் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல்னு சில விஷயத்த பண்ண முடியும். இதுக்கும் ஜோகனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லையே, உராஷிக்கு டோனரி ஹினாட்டாக்குள்ள எதையோ வச்சிருக்கான்னு அனிமேல சொல்லியிருப்பாங்களே, அப்போது பொய்யான்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு சீன் மாங்கால இல்லை, அதுக்காக இது ஃபில்லரும் இல்லை. இதை நருட்டோ லாஸ்ட் நாவலில் இருந்து தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாவலில் உராஷிக்கு அந்த பையன் பவர் அவைக்காக நீ ஏதோ பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவார். ஆனால் அனிமேல அதை இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. பொருட்டோ டோனரி ட்ரீமில் டோனரியை இட்ஸ் அ பவர் வித்தின் யூன்னு தான் சொல்லுவார். அதாவது இந்த பவர் உனக்குள்ளேயே இருக்குன்னு தான் இவரே சொல்லுவார். டோனரி பண்ண ஒரே விஷயம் பொருட்டோக்கு இதை ட்ரீம் மூலமாகவே கன்வே பண்ணது தான். இப்படி டோனரி கன்வே பண்ணலைன்னா பொருட்டோக்கு இந்த பவர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்காது. அதனால் டோனரிக்கும் ஜோகனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சரி, அப்போ யாரு தான் இந்த ஐயை பொருட்டோக்கு கொடுத்துருப்பா? வேற யாரும் இல்லை, அது ஷீபாயா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு ஐ இப்போது யாருக்குமே அவேக் ஆகிறது இல்லை. யாரும் இதை பல வருஷமாக பார்க்கல. அப்படி இருக்கிற ஒரு ஐ எப்படி பொருட்டோக்கு கிடைக்கும்? இப்போ இருக்கிற நிலைமைக்கு பொருட்டோவை காப்பாற்ற கூட யாருமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரே ஆள்னா அது ஷீபாய் தான். பொருட்டோ ஃப்யூச்சரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதுக்காக தான் ஷீபாய் இந்த ஐயை பொருட்டோக்கு கொடுத்துருப்பாரு. இதை தாண்டி ஷீபாய் கிட்ட ஏகப்பட்ட ஜோகன் இருக்கிறத கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது ஒரு ஐயை தான் ஷீபாய் பொருட்டோக்கு கொடுத்துருக்கணும். இந்த பாயிண்ட்டை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லிட்டேன். இந்த ஒட்டுமொத்த பொருட்டோ ஸ்டோரியை கிஷிமோட்டோ ஆல்ரெடி ட்ராப் பண்ண சாமுராய் 8ஓட காப்பி தான். அதில் காடாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஹச்சிமாருன்னு சொல்லப்படுற மெயின் கேரக்டருக்கு பவர்ஸை கொடுப்பாரு. அதில் முக்கியமாக ஒரு ஐ பவர்ஸும் இருக்கும். இங்கேயும் அதே தான் நடக்குது. இதனால தான் ஷீபாய் பொருட்டோக்கு இந்த ஜோகனை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் சரி, இந்த பவர்ஸ் எப்போ அவேக் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஜோகனை அனிமேல ஷின்ஜிட்ஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஷின்ஜிட்ஸு ஒருத்தருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் அவேக் ஆகும்னு ப்ரீவியஸ் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இது படி பார்த்தா பொருட்டோ ஆல்ரெடி ஜோகனை அவேக் பண்ணி இருக்கணும். ஏன்னா பொருட்டோ இப்போ வர 2 தடவை நியர் டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜோகன் இப்போ வரைக்கும் அவேக்கே ஆகலை. அப்படி சாகிற நிலைமைக்கு பொருட்டோ போனப்ப ஒரு தடவை மோமோஷிக்கு ஹீல் பண்ணிட்டாரு, இன்னொரு தடவை லீஃப் மெடிக்கல் நிஞ்சாஸ் பொருட்டோவை ஹீல் பண்ணிட்டாங்க. இதில் மோமோஷிக்கு காமா கம்ப்ரஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி பொருட்டோவை காப்பாற்றிருப்பார். எப்படி இவர் காப்பாற்றினதுலேயே நிறைய மிஸ்ட்ரி இருக்குது. அதில் முதல் விஷயம், கோஜி மாதிரி மோமோவாலையும் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். அப்படி இவர் இந்த ஜோகன் அவேக் ஆகிறத பார்த்துட்டு தான் பொருட்டோக்கு இது நடக்கக்கூடாதுன்னு அவரோட காமா டேட்டாவை யூஸ் பண்ணாரான்னு தெரியலை. ஏன்னா மோமோஷிக்கு இப்படி பண்ணுற ஆளே கிடையாது. இப்போது மோமோஷிக்கு ஏன் பொருட்டோக்கு ஜோகன் அவேக்கனிங்கை தடுக்கணுங்கிற ஒரு கேள்வி வருது.
இதுக்கு காரணம் ஜோகனோட பவர்ஸால மோமோஷிக்கியை பொருட்டோ கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இதனால கூட மோமோஷிக்கி பொருட்டோ ஜோகனை அடையக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் பொருட்டோ இந்த ஜோகனை அவாய்ட் பண்ண தான் போகிறாரு. இது மேக்ஸிமம் ஜூரா வர்சஸ் பொருட்டோ ரீமேட்ச் அப்போவோ இல்லை ஃபுல் பவர் கோட் வர்சஸ் பொருட்டோ ஃபைட் அப்போவோ இருக்கலாம். ஏன்னா ஜூராவால் தான் பொருட்டோக்கு டேஞ்சர்னு ஆல்ரெடி கோஜி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா கவாக்கி வர்சஸ் பொருட்டோ ஃபைட் அப்போ கூட இது அவைக் ஆகலாம். ஏன்னா பொருட்டோக்கு ஏற்படுற எல்லா சஃபரிங்ஸும் கவாக்கியோட தான் கனெக்ட் ஆகுது. ஆம்னிபொட்டன்ஸ் ஐ மார்க்குன்னு இதுக்கு நிறைய ஃபோர் ஷேடோஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜோகன் அவைக்கனிங்குக்கு காரணமாகவும் கவாக்கி இருக்கலாம். இவங்களில் பொருட்டோ யார்கிட்ட ஃபைட் பண்ணி தோற்று போய் சாகர நிலைமைக்கு தள்ளப்பட்டு இந்த ஜோகனை அவைக் பண்ண போகிறாருன்னு தெரியல. சரி, இந்த ஜோகனுக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கும்னு இப்போது பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜோகன் பற்றி பெருசாக எந்த பவர்ஸையும் ரிவீல் பண்ணலை. ஆனால் ஒரு சில ஜோகன் எபிலிட்டிஸை நமக்கு சீரீஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பொருட்டோவால் சாக்ரா பெர்செப்ஷனை பண்ண முடியும். இது மூலயமா சாக்ரா பாத்வே சிஸ்டமை இவரால் பார்க்க முடியும். சாக்ரா ஃப்ளோவை வச்சு குறிப்பிட்ட அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து என்ஹான்ஸ்ட் விஷன். இது மூலமாக பொருட்டோவால் இன்விசிபிள் பேரியர்ஸை பார்க்க முடியும். போர்ட்டல்ஸ் எல்லாம் அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட முடியும். இல்யூஷன்ஸும் இவர் மேலே ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜோகன் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். அடுத்து இன்டர் டைமென்ஷனல் விஷன். இதை யூஸ் பண்ணி பொருட்டோவால் அதர் டைமென்ஷனையும் அதிலிருந்து வர என்டிட்டிஸையும் பார்க்க முடியும். அடுத்து ப்ரீ ரெக்கக்னிஷன். பொருட்டோவால் சில விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், மோர் லைக் மோமோஷிக்கி பண்ண மாதிரி. கடைசியாக கம்யூனிகேஷன். இது பொருட்டோக்கு அதர் டைமென்ஷன் பீயிங்ஸோட கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் ஜோகன் எபிலிட்டிஸாக சீரீஸில் சொல்லியிருக்காங்க. என்னதான் ஓவர் பவர்டாக இந்த யூனிவர்ஸ்னெல்லாம் இதுக்கு ஹைப்பை கொடுத்தாலும் பொருட்டோக்கு இது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான புஷ்ஷை தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கு. பட் ஃப்யூச்சரில் இதுக்கு இன்னும் பல எபிலிட்டிஸ் எழுதப்படலாம். என்னோட ஓன் தியரி என்னன்னா, இந்த ஐக்கு நருட்டோ பொருட்டோ சீரீஸில் இருக்கிற எல்லா எபிலிட்டிஸும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லா பவர்ஃபுல் எபிலிட்டிஸையும் பல டொஜிட்ஸுக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் பவர்டான எபிலிட்டிஸை தூக்கி ஜோகனில் கொடுத்துட முடியாது. அப்படி கொடுத்தா பொருட்டோ எல்லா எனிமீஸையும் ஈஸியாக வின் பண்ணிடுவார். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கான எபிலிட்டிஸ் மட்டும்தான் பொருட்டோக்கு கொடுக்கப்படும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோகனுக்கு என்ன மாதிரியான எபிலிட்டிஸ் இருக்குங்கிற உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.